எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கொள்கையில ஒரு உறுதிப்பிடிப்பாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஒரு தடுமாற்றத்துல இருக்காரு. அவருடைய அரசியலே ஒரு தடுமாற்றமா இருக்கு. இதற்கு என்ன காரணம்? திருமாவளவனுடைய நிலைமை வந்துட்டு குழப்படியோ கொள்கை முரணோ கிடையாது. ஒரு இரட்டை நிலை எடுக்கிறாரு. பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சக்தி தான் விஜய் அப்படின்றதுதான். கரூர் சம்பவத்துக்கு இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. ஆமா, இவரு பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. பிஜேபி ஒரு எதுவும் எதிர்க்கல. அதே நேரத்துல ஒரு விசாரணைகள்லாம் போயிட்டு வந்தாரு. கடைசி விசாரணையில வந்து கையை டாட்டா கட்டிட்டு வெளில வராரு. அப்போ அவங்களும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. இவர் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கிறாரு. இந்த தேர்தல் முடிவுகளே வந்துட்டு எனக்கு சந்தேகத்திற்குரிய தேர்தல். என்னையா சொல்றீங்க? இவிஎம் ஃப்ராடுங்கிறீங்களா? இவிஎம் ஃப்ராடு தான் அது. ஐயா, விவிபேட்ல தான் நம்ம பாக்குறோமே ஐயா, அச்சடிச்சு வருது இல்ல? ஏன் அச்சடிச்சு வருது? அந்த சீட்டை என்றதுக்கு தான். ஆமா, சீட்டை என்றதுக்கு தான். என்னங்களா, ஸ்ரீரங்கம் பூத்துல ஒரு பூத்துல வந்துட்டு வெறும் 5 ஓட்டு தான் திமுக வந்திருக்கான். அந்த வீட்லயும் பூத்து கமிட்டி இருக்குது, 14 பேர் கொண்டு பூத்து கமிட்டி இருக்குது. அங்கேயும் திமுக இருக்கிறான், அங்கேயும் அவங்களோட குடும்பம் இருக்குது, நண்பர்கள் இருக்குது, என்ன இருக்குது, வெறும் 5 ஓட்டு தான். இன்னைக்கு 5 ஆண்டு கால ஆட்சி அவ்வளவு சாதனைகள் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 5 ஓட்டு தான். விஜய் அரசியல்வாதி ஆயிட்டார்ல, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சும்மா கோப கணலை அப்படி பண்ணிட்டவரு பதவி ஏற்று செக்ரட்டேரியட்டுக்கு போனவொடனே நேரா துண்டை தூக்கிட்டு போறாரு. அவரு ஏன் போறாரு? ஒரு நன்றி கூட சொல்லாம வந்து போயிட்டாங்களே. இது காங்கிரஸ் நாம எப்படி அவங்களுக்கான ட்ரஸ்ட் வர்த்தி, ஒரு நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டிங்கிறது கேள்விக்குறியாகுது. ஒருபோது அந்த ட்ரஸ்ட் வர்த்தி தான் காங்கிரஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த வேதாள மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு யாருடைய முதுவாக கிடைச்சதுன்னு பண்ணுங்க. அந்த இவிஎம் ஒழிக்காம பிஜேபி ஒழிக்க முடியாது. பிஜேபி ஒழிக்காம ஜனநாயகத்தை காக்க முடியாது. ஜனநாயகத்தை காப்பாற்றாம இந்தியாவை தேர்த்த முடியாது. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள். ஏன் வணக்கம். வணக்கம். ஏன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சிங்கய்யா. தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் விசிகாவுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 6 சீட்டு வாங்கி 4 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து திமுக கிட்ட ஒரு 8 சீட்டு வாங்கி 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்படி 2 இடத்துல ஜெயிச்சிருந்தாலும் விசிகா வந்து இந்த அரசியலை விஜய் முதல்வராக்குவதில் மிக முக்கியமான பங்காற்றி இருக்காங்க. இன்னைக்கு மிக முக்கியமான இடத்துல விசிகாவும் இடதுசாரிகளும் இருக்காங்க. இந்த அரசை வழிநடத்தக்கூடிய இடத்துல வந்து இடதுசாரிகளும் அதே போல விசிகாவும் இருக்காங்க. திருமாவுடைய ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணல் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பாக திமுக அதிமுக இருவரும் இணைந்து ஆட்சி அமைக்க பிளான் பண்ணாங்க. ஸோ அது ஒத்து வராத சூழல்ல என்ன முதல்வராக முன்னிறுத்தி 2 பேரும் ஆதரவு கொடுப்பதாக ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு. மறுநாள் செய்தியாளர் சந்திப்புல நான் காசிப்பை தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. கடந்த ஒரு 6 மாத காலமாக ஒரு கொள்கையில ஒரு உறுதிப்பிடிப்பாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஒரு தடுமாற்றத்துல இருக்காரு. அவருடைய அரசியலே ஒரு தடுமாற்றமா இருக்கு. இதற்கு என்ன காரணம்? எப்படி நாம இதை புரிஞ்சுக்கிறது? திருமாவை சுற்றி என்ன நடக்குது? இல்ல, அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தோக்குது அப்படின்னு வரும்போது அந்த தோல்வி அவங்களுக்கு தான் சேரும். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு 133 இடத்துல ஜெயிச்சுது. அந்த கூட்டணி 159 இடத்துல ஜெயிச்சுது அப்படின்னா அப்ப விடுதலை சிறுத்தைகள் 6 இடத்துல போட்டிட்டு 4 இடத்துல ஜெயிச்சாங்க. இப்ப அந்த கூட்டணி 73 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு மொத்தமே. அப்ப இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் தோத்துருக்காங்க வந்துட்டு வரும். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. 2வது விஷயம், அது 2 சீட்டா 3 சீட்டா அப்படின்றது இல்லை. திருமாவளவன் வந்துட்டு 2 இடம். ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய். அதுவும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தாழ்த்தப்பட்டவர் ஓட்டையும் சிறுபான்மையினர் ஓட்டையும் பிரிக்கிறது தான் அவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இறக்கி விடப்பட்டவர் தான் அவர் பிஜேபியினுடைய அதுதான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொன்னார். ரைட். தேர்தல் முடிஞ்சிருச்சு. அப்போ தேர்தல் முடிஞ்சிட்டோடனே வேற ஒரு நிலவரம் ஒன்று உருவாகுது. அது என்னன்னா, தாவேக்கா வந்துட்டு ஒரு தனிப்பெரும் கட்சியா வந்துருச்சு. 108 இடத்தோட காங்கிரஸ் ஆதரிச்சிடுறாங்க 113 இடம். ஸோ இவங்கெல்லாம் ஆதரிச்சாங்கன்னா அவங்க பெரும்பான்மை இடத்தை இது பண்ணிட்டு அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஒருவேளை கொள்கைப்படியே நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு திருமாவளவன் நின்று நான் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி என்ன சொல்லுதோ அதுபடித்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆட்சி அமையாமலே போயிடும். இவங்களும் 2 கம்யூனிஸ்டுகள் ஆதரிச்சு திருமாவளவன் ஆதரிக்காம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரிக்காத போச்சு அப்படின்னா 116ஓட நின்று இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழல்ல 10ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன் கொடுத்த இந்த ஆளுநர் அர்லேக்கர் திங்கட்கிழமை என்ன பண்ணியிருப்பார், 11ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை பண்ணிட்டு இருப்பார்.
அப்படி பரிந்துரை பண்ணிட்டு அப்படின்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா கொல்லைப்புற ஆட்சி, இந்திய ஒன்றிய அரசனுடைய ஆட்சி, நேரடி ஆட்சி, கவர்னர் ஆட்சி அது வந்துருச்சு அப்படின்னோம்னா அதை விட தமிழ்நாட்டுக்கு கேடு வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயனுடைய ஜனநாயக பூர்வமா வந்த ஒரு முதன்மையான கட்சி ஆட்சி அமைக்க வந்துட்டு வழிவிடுறாங்க, உதவுறாங்க. என்னை போன்றவர்கள்லாம் விஜயை அழைக்கணும், அழைச்சி மந்திரி சபையை அமைக்கிறதுக்கு அவருக்கு பதவியேற்க செய்யணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்னா தனிப்பெருங்கட்சி ஜனநாயகத்துல சில வழிமுறைகள்லாம் இருக்கு, நாம்ஸ். அந்த வழிமுறைகள் படி செய்யணும். ஆனா அந்த ஆளுநர் வந்துட்டு காலம் கடத்தலுடைய நோக்கத்துக்கு பின்னாடி இந்திய ஒன்றிய அரசு, அமித்ஷா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டுல ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணுங்கிற ஒரு திட்டத்துல பாஜக இருந்ததா? ஆமா, பாஜக, ஆமா, அதுதான் அவங்களுடைய நோக்கமே. அவங்களுடைய ஆட்சி அமையல, ஒரு தொங்கு சட்டப்பேரவையில் அவங்க நிர்ணயிக்கிற மாதிரி ஏதாவது, ஆனா அப்படியான ஆப்ஷன் எதுவுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க முதல்ல ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணாங்க, திமுக அதிமுக கூட்டணி. சோ அது பாஜக ப்ரப்போசல் தானே? அது இல்ல அவங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு ஆதாரம்லாம் இல்லை. ஆனா இது அது டீப் ஸ்டேட்னு சொல்லிக்கலாமா? இல்ல, ஒரு டீப்பான ஒரு அனாலிசிஸ் வந்துட்டு நான் அந்த நாள்ல எனக்கு தெரியும். ஓகே, அவங்க ஆரம்பிச்சோட எனக்கு தெரிய வந்துருச்சு. நான் எதிர்த்துட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா, விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாங்க ஒரு சிறந்த எதிர்கட்சியா செயல்படுவோம் அப்படின்ட்டாரு. அப்பவே வந்துட்டு அவங்களுடைய நிலைப்பாடு சரியா போச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் இது உருவாகுது. என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி, வெளியில இருந்து திமுக ஆதரவு அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு ஒரு விதமான சம்மதம் பெற்ற நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஆளுநரை போய் பார்க்குறாரு. ஆளுநரை பார்த்துட்டு உடனே அவர் புதுவைக்கு போறாரு, எம்எல்ஏக்களை பார்க்கறதுக்கு. கையெழுத்து போட்டு பெற்று வந்துட்டாரு அப்படின்றாங்க. அந்த நிலையில தான் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் கொண்டு வரலன்னா அந்த மேஜிக் நம்பர் சார், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து 118 காட்டினாங்கன்னா நான் உங்களை மந்திரி சபை அமைக்க அழைப்பான்னு ஆளுநர் சொல்றாரு. இப்படி ரிவர்ஸ்ல போங்க. இப்ப அங்கிருந்து வராத சிக்னல் அவர் செய்வாரு. அப்ப அதனால நான் சொல்றேன் இது இப்படிதான் வந்திருக்குது அப்படின்ட்டு. ஆனா திமுக சடனா ஒரு வீழ்ச்சி கிட்ட மாதிரி இருந்துச்சு, ஒரு ஜர்க்கில் அவங்க என்ன பண்ணாங்க, வேணான்ட்டாங்க. அப்ப அதுக்கு ஆப்ஷனா தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க திருமாவளவனை முன்னிறுத்துறாங்க. திருமாவளவனுக்கு வந்துட்டு அதுல விருப்பமும் இருக்கலாம், விருப்பமும் இல்லாமலும் இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? அதுல வந்துட்டு ஏன்னா திருமாவை ஆக்கிட்டுறது, ஆனா மந்திரி சபையில பங்கேற்கிறது இல்லை. அப்படி இப்படிலாம் ஒரு குழப்படியெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஓகே, அப்படி வந்துச்சுன்னா அப்படி ஒரு குழப்படியெல்லாம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு. அதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஏன் சேர்றாங்க, விஜய் ஆட்சி அமைக்க கூடாது தடுக்கிறதுக்கு தான் சேர்றாங்க. அது அவப்பெயரை ஏற்படுத்தும். ஓகே, அப்படின்ற ஒரு இடத்துலதான் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் மற்றவர்கள்லாம் வந்துட்டு அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறாங்க. பேபி சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சு போயிடுது. சோ திருமாவளவனுடைய நிலைமை வந்துட்டு குழப்படியோ கொள்கை முரணோ கிடையாது. ஓகே, ஒரு இரட்டை நிலை எடுக்கிறாரு. ரெண்டும் வந்துட்டு ஒண்ணு உண்மை, இன்னொன்னு காலச்சூழல். அது என்ன உண்மை, ஒண்ணு காலச்சூழல்? உண்மைன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சக்தி தான் விஜய் அப்படின்றதுதான். அது வந்துட்டு ஒரு உண்மை. எப்படி அப்படின்னா, என்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. ஆமா, இது யார் பண்ணுவா? இவரு பிஜேபி எனக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. பிஜேபியை அவர் எதுவும் எதிர்க்கல. அதே நேரத்தில் ஒரு விசாரணைகள்லாம் போயிட்டு வந்தாரு. கடைசி விசாரணையில் வந்து கையை டாட்டா கட்டிட்டு வெளில வர்றாரு. அப்போ அவங்களும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. இவர் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கிறாரு. அப்படின்னம்னா அது என்னது? அது ரெண்டாவது, இந்த தேர்தல் முடிவுகளே வந்துட்டு எனக்கு சந்தேகத்திற்குரிய தேர்தல். என்னையா சொல்றீங்க? இவிஎம் ஃப்ராடுங்கிறீங்களா? இவிஎம் ஃப்ராடு தான் அது, முழுக்க. அதை வந்துட்டு நீங்க அதில் ஒரு ஆயிருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஐயா, வடநாட்டுல நடக்கலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆதாரப்பூர்வமா புத்தகமே எழுதியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல எப்படியா அது சாத்தியம்? இல்ல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பாஜக அவனுடைய நோக்கம் என்னன்றதை பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு பலமான, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பாஜக கவனம் விட மேற்கு வங்கத்தை தான் அதிகம் கவனம் செலுத்துறாங்க. அமித்ஷா பெருசா தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. அவங்க போக்கஸ் முழுக்க வெஸ்ட் பெங்கால தான் இருந்துச்சு. தமிழ்நாடு அவங்க ரேடார்லயே இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. அங்கதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு டைவர்ட் ஆயிடுறோம். நாங்கெல்லாம் கணக்கு போட்டது என்னன்னா, விஜய்க்கு விடக்கூடிய ஓட்டு இருக்குது இல்லையா, ஒரு 10-15-20% ஓட்டு. ஆமாங்கய்யா. அதை பாதி எடுத்து அதிமுக பாஜக கூட்டணி பலப்படுத்திக்குவாங்க அப்படின்னு நான் நினைச்சோம். சரி. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் அப்படின்னா என்னன்னா, அதிமுக இவங்க இழுப்புக்கெல்லாம் வரல, வெறும் 27 இடம் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ அவங்களோட இன்னொரு நோக்கம் என்னது, திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா 29 அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை சந்திக்க போறாங்க. அதுக்கு பெரும் தடையாயிடும் திமுக இருந்துச்சு அப்படின்னோம்னா. அதை அனுமதிக்காது. ஸோ திமுக ஒழிக்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். அப்போ திமுகவை தான் காலி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நீங்க நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்ல போறேன். 2-3 உதாரணம் சொல்லலாம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கொளத்தூர் தொகுதியில் வந்துட்டு ஸ்டாலின் போன முறை 1,05,000 ஓட்டு வாங்குறாரு.
அவர் அதுக்கப்புறம் அந்த முதல்வராக இருந்த இந்த 5 ஆண்டு காலத்துல எவ்வளவோ செஞ்சிருக்காரு. நலத்திட்டங்கள் ஒரு மாவட்ட தலைநகர்ல என்ன இருக்குமோ அதை வந்து குளத்தூருக்கு பண்ணியிருக்காரு அவரு. பண்ணியிருக்காரு. பாத்தீங்க அப்படின்னோம்னா அவருடைய ஓட்டு வந்துட்டு இன்னொரு 20,000 கூடணுமே ஒழிய குறைஞ்சிருக்க கூடாது. ஆமா ஆமா 35,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. 74,000 ஓட்டு தான் வாங்குறாரு. ஸோ 26 + 5 31,000 ஓட்டு அவருக்கு குறையுது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் அதிமுக ஓட்டு இன்னும் டிராஸ்டிக் அடிப்படுது. அது வந்துட்டு பாதிக்கும் மேல அடிப்படுது. 18,000 ஓட்டு 16,000 ஓட்டை தான் வந்துட்டு வாங்குறாரு. ஸோ ஆக நீங்க பாத்தீங்கன்னா இது கிளியர் ஸ்கீம்னா ஏதோ திட்டமிட்டு செயல்படுறது. இது எப்படியா பண்ணிருக்க முடியும்? அது இதெல்லாம் வந்துட்டு என்ன ஸ்வாப்பிங் அப்படின்வாங்க. அதாவது ஒரு கட்சிக்கு விழுந்த ஓட்டை இன்னொரு கட்சிக்கு தூக்குறது அப்படி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துட்டு இந்த இவிஎம்ல பண்ணலாம். எல்லாம் ப்ரோக்ராமபிள் தான். இவங்க நம்ம ஓட்டு போடும் போதே நம்மளுடைய ஓட்டு வந்துட்டு இன்னாருக்கு தான் பதிவாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்துட்டு விவிபேட்டை காட்டி ஏமாத்திடுவாங்க. விவிபேட்டில் பாரு உதயசூரியன் தெரியுதா, ரெட்டையில தெரியுதா, தாமரை தெரியுதா, சரியா போச்சு போ அப்படின்றாங்க. இங்க பீப்னு வச்சா ஓட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண ஓட்டு இவிஎம்ல எங்க ரெஜிஸ்டர் ஆகுது, அதே வேட்பாளர் கணக்குல தான் அது ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படின்றது நம்ம கிட்ட எந்த சாட்சியமும் கிடையாது. ஐயா விவிபேட்ல தான் நம்ம பாக்குறோமே ஐயா, அச்சடிச்சு வருது இல்ல. அப்ப அந்த அச்சடிச்சு ஓடுது. ஏன் அதை அச்சடிச்சு ஓடணும்? காட்டிட்டு சும்மா இருக்கலாமே. ஏன் அச்சடிச்சு ஓடுது? அந்த சீட்டை என்றதுக்கு தான். ஆமா, சீட் என்றதுக்கு தான். என்னங்களா விவிபேட்டை என்றது கிடையாது. என்றது கிடையாது. ஏன் என்றது கிடையாது? ஏன்னா காலதாமதம் ஆகுங்கிறாங்க. இல்ல என்றதுன்னு சொல்லிதான் நீங்க வந்துட்டு இப்ப மட்டும் இந்த காலதாமதம் எனக்கு தேர்தல் எனக்கு எப்ப நடந்துச்சு? 23ஆம் தேதி. எப்ப முடிவு சொல்றீங்க? 4ஆம் தேதி. 4ஆம் தேதி முடிவு இது பண்ணி 6ஆம் தேதி எனக்கு அறிவிச்சா நான் கோச்சிக்கிட்டு தூக்க மரத்து போட்டு செத்து போயிடுவேன்னா நான் எவ்வளவு நாள் பொறுத்துட்டேன்ல, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகுது. அப்படித்தானே சொல்லி 2013 நீதிமன்றத்துல வந்து உச்ச நீதிமன்றத்துல சொல்றேன். நான் எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிப்பேன்னு சொன்னேன். அப்புறம் 2019 வந்து சொன்னா இதெல்லாம் எண்ணி அறிவிச்சா 3 மாசம் ஆகும் அப்படின்னு உருட்டுனேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது அப்படி திருடன் தானே. அது மட்டும் இல்ல, சும்மா அந்த அந்த கோப்பு காட்சிகளா இருக்குது எடுதல இந்த சிசிடிவி அவுட்புட் தரமாட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டேன். எல்லாத்தையும் கோர்ட்ல போயிட்டு அவன் வந்து சாங்ஷன் வாங்கியிருக்கிறான். தரமாட்டேன். அதான ராகுல் காந்தி கேட்டது. சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டேன். 5 to 6 எவ்வளவு பதிவு? அதான் சார் சொல்ல மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளை அவன் என்னைக்கு சொன்னான்? 23ஆம் தேதி பதிவான வாக்குகள் விவரங்கள் வந்து 2ஆம் தேதி சொல்றான். மொத்த வாக்குகள் இவ்வளவு அப்படின்றது ஒரு நேர்மையான தேர்தல் முறை தான் இங்க நடக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் அத்தாட்சியா இல்லையே. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? இதுதான். இன்னொரு பூத் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு செலக்டிவா அதெல்லாம் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு பூத்து ஸ்ரீரங்கம் பூத்துல ஒரு பூத்துல வந்துட்டு வெறும் 5 ஓட்டு தான் திமுக வந்திருக்கான். அந்த வீட்லயும் பூத்து கமிட்டி இருக்குது. 14 பேர் கொண்ட பூத்து கமிட்டி இருக்குது. அங்கேயும் திமுக இருக்கிறான். அங்கேயும் அவங்களோட குடும்பம் இருக்குது, நண்பர்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. வெறும் 5 ஓட்டு தானா? திமுகவுக்கு 5 ஓட்டு தானா? திமுகவுக்கு 5 ஓட்டு தானா? ஜெயலலிதா போட்டிட்ட போதே திமுக வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு 70,000 ஓட்டு வாங்கின கட்சி அது ஸ்ரீரங்கத்துல. ஆமா, இன்னைக்கு 5 ஆண்டு கால ஆட்சி அவ்வளவு சாதனைகள் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 5 ஓட்டு தானா? ஆனா அங்க நின்று ஒரு புதிய பையன் ஒருத்தன் வந்துட்டு 1,16,000 ஓட்டு வாங்கினான். அதனால இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா மிராக்குலஸ் ஹேப்பனிங். ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒன்றத்தை இது பண்ணா புரியுதுங்களா? யாருமே கணிக்காத, யாருக்குமே பிடிபடாத ஒரு தேர்தல் முடிவு தான் தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. ஏதோ வந்துடுச்சு. ரைட், லெட் அஸ் கம் டு திருமாவளவனுடைய விடயத்துக்கு வருவோம். அப்ப திருமாவளவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த கூட்டணியில நின்று ஜெயிச்ச திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஒரு மதச்சார்பற்ற அரசு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, விஜய் வந்துட்டு நம்ம ஆதரிக்கிறது ஒரே ஒரு காரணம் தான். குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வரக்கூடாது. புரியுதுங்களா? உடனடி தேர்தலையும் சந்திக்கிறதுக்கு வந்துட்டு யாரும் தமிழ்நாடு தயாரா இல்லை. எவ்வளவுதான். ஸோ இதில் தான் அவர் முடிவு எடுத்தாரு. இதுல வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்ற விஷயத்துல வந்துட்டு அவர் முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு அப்படின்னா சொல்றாங்க. அவர் கேள்விப்பட்டா நீங்க சொல்றாரு. அப்புறம் அங்க என்னன்னு முயற்சி நடந்தது அப்படின்னு மறுநாள் பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. காசிப் அப்படின்றாரு. எனவே அவரிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி யாரும் இதை உறுதிப்படுத்தல. அது தொடர்பான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலையும் நடக்கல. அதான் உண்மை. அது ஒரு சொல்லா வந்துச்சு. ஐயா, ஹிந்துல வந்து கோலப்பன் சார் செய்தி எழுதியிருக்கிறது வந்து அவர் கோட் பண்றாரு. அவர் யாரையாவது நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க. நான் பண்ணிருக்கிறேன். இப்படிலாம் ஒண்ணு நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு நான் தடுத்திருக்கிறேன். எனக்கு செய்தி பண்ணவொடனே இப்படிலாம் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி நான் தடுத்திருக்கிறேன். அவர் எழுதினாரு. எங்க அவர் வந்துட்டு சோர்ஸ் சொல்றாரு. சோர்ஸ் சொல்லணும்னு கட்டாயம் இல்லைங்கய்யா. அது வேணாம். பேச்சுவார்த்தை நடக்கணும்ல. ஒரு கூட்டணி ஆட்சிக்கு பேச்சுவார்த்தை நடக்கணும்ல.
அப்ப இது வேற ஒரு மூவ்ல வேற ஒரு இடத்துல இருந்து Okay. பண்ணப்படுது. யார் யாரு அப்படின்னம்னா இதுல வந்துட்டு அந்த பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு பண்றாங்க ஒரு மூவ். சரி, விஜயை வந்துட்டு அமைக்க விடக்கூடாதுன்றதுக்காக அந்த பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் பண்றாங்க. திமுக இருக்கக்கூடிய பெரிய இடத்து பிள்ளைகளா? எல்லாம் பண்றாங்க. சரி, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது செஞ்சிருக்க கூடாது, அது மேல இருக்கிறவங்க அனுமதிச்சிருக்க கூடாது, இவ்வளவுதான் விஷயம். ஓகே. ஆக திரும்ப வந்துட்டு ஒரு இதுவா வந்துட்டு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர் தடுக்கிறதுக்காக டிஎம்கேவை ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம். ம். உள்ளபடியான உள்மனதோடு அதை செஞ்சிருந்தாங்க அப்படின்னம்னா முதல்ல வந்துட்டு அவர் ஒத்துக்கல அப்படின்றாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாருன்றாங்க. நீங்க கடிதம் கொடுத்தாலும் பரவாயில்லன்றாங்க. ஆக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு உறுதியான மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஏற்பாடே கிடையாது. விஜயை பதவி ஏற்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாடு எப்படி சிந்திச்சு அப்படின்னம்னா விஜயை தடுக்க கூடாது. அது நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், அது வேற விஷயம். அட்லீஸ்ட் இட் கம்ஸ் டு நம்பர்ஸ். இன் எ டெமோக்ரஸி இட் கம்ஸ் டு நம்பர்ஸ். அவருக்கு 108 பேர், 115 பேர், அதுக்கப்புறம் அவருக்கு இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைட், அவரை அடைச்சு பதவியேற்க செய்யறது தான் சரி. அதான் நடந்துருச்சு. ஓகே. அவரும் பாஜக செய்யக்கூடிய வழிமுறையெல்லாம் பண்ணியிருக்காரு. பாஜக தான் ஆட்சி அமைப்பதற்காக கட்சிகளை உடைச்சு எம்எல்ஏக்களை என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரியான வேலை வந்து தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. அதிமுக கட்சி ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பிரிவு விஜய் ஆதரிக்கிறாங்க. இல்ல, ஒரு பிரிவு விஜய் ஆதரிக்குது, அது அதனுடைய வசதியாக தான் விஜய் ஆதரிக்குது. அந்த விஜய் ஆதரிப்பதற்கு விஜய்க்கு எந்த தொடர்பும் கிடையாதா? இல்ல, விஜய்க்கு அந்த தொடர்பு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? புரியுது, எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஏன் பண்றாங்க? அவங்க எதற்காக பண்ணணும்? மந்திரி பதவி விஜய்க்கு என்னது? அது வந்து ஒரு பஃபர் வந்துருச்சு, நம்மளுக்கு பெரும்பான்மை. ஆமா, இருந்தாலும் கூட எதிர்காலத்துல ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கான ஆதரவு வேணும் இல்லையா? அந்த இடத்துல வந்துட்டு தாமரை செல்வன் இருந்தாலும் மற்றவர்கள் இருந்தாலும் அதானே பண்ணுவீங்க. சோ அந்த பஃபரை ஏத்துக்கிறாங்க. நான் ஒன்னும் அவங்க தராங்க, நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். அவங்க மந்திரி சபையில சார் சேர்ந்துக்கிட்டோம். ஒரு 35 மந்திரிகளை கொடுக்க போறோம். நம்ம 36 மந்திரி ஏற்கனவே வந்திருக்கா, 35 மந்திரி கொடுக்க போறோம். 35 மந்திரில அவங்களுக்கு ஒரு 10 தெளிச்சுட்டு போறோம், 5 தெளிச்சுட்டு போறோம், இருக்கட்டும். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் ஒரு ஸ்கீமோட நடக்கிற விஷயம் தான். ஓகே, அரசியலோட சேர்ந்ததுதான். நம்ம எந்த ஒரு மனிதன் மாதிரியும் ஒரு பியூரிட்டியை திணிக்க கூடாது. அரசியல்ல எங்க இருக்க கூடாதான், ஆனா அங்க மட்டும் இருக்கணுமானா அது எப்படி? அது விஜய் அரசியல்வாதி ஆயிட்டார்ல. ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சும்மா கோப கணலை அப்படியே இது பண்ணிட்டவரு பதவி ஏற்று செக்ரட்டேரியட்டுக்கு போன உடனே நேரா துண்டை தூக்கிட்டு போறாரு. அவரு ஏன் போறாரு? அவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் பார்த்த யாருக்கிட்ட போறதையும் சந்தேகிக்க முடியாது தானே. அவர்கிட்ட போனோன்னு யாருக்கிட்ட போனீங்க? வைகோ கிட்ட போனீங்க. வைகோ போட்டு யார்கிட்ட போனீங்க? பாமக. அன்புமணிக்கு அப்புறம் யாருக்கிட்ட போனீங்க? அன்புமணி ஏற்கனவே அவருடைய மனைவிக்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி கேட்டு அதுக்குள்ள மேல இருந்து வந்துருச்சு, என்டிஏ பங்கேற்கிறது இல்லை அப்படின்ட்டு. உடனே அவர் வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. உடனே அவர் போச்சு, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு போயிடுச்சு. அடுத்தபடி அவர் எங்க போறாரு? வேலுமணியை பாக்குறாரு. ஆனா எடப்பாடியை பாக்குறாரு. வேலுமணி தான் பாக்குறாரு. ஆக எல்லாமே ஒரு ஏற்பாட்டுல அவங்க செய்ய வேண்டியதுதான். அது அவருக்கும் தெரிய வரும். அதுக்குள்ள உளவு பிரிவு அவங்களுடைய ஆளாயிடுது இல்ல. ஆட்சிக்கு வருதான் வந்து உட்கார போறாரு சேர்ல அப்படின்னு சார் இப்படி எல்லாம் நடக்குது சார் அப்படிலாம் சொல்லி போட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய அந்யோன்யத்தை காட்டி அவங்களுடைய பலனை பெற மாட்டாங்களா? அவங்க இப்படிதான் நடந்திருக்குது. இதுல யாரையும் யோக்கியம் அயோக்கியன்னு குற்றஞ்சாட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல திருமாவளவன் வந்து அது கொள்கை பிடிப்பை இது பண்றதுக்கு காரணம் எதுவுமே கிடையாது. திருமாவளவன் சந்தேகிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? சந்தேகிக்க கூடாது அப்படின்றது இல்ல, சந்தேகப்படுறது அங்க என்ன இருக்குது அப்படின்னு. அவர்கிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏக்கள். புரியுதுங்களா? அவர் முதல்வராகக்கூடிய விஷயத்தை வந்துட்டு ஓப்பன்ல டிஸ்கஸ் பண்ணாத சீக்கிரட்டிவா பண்றாங்க அப்படின்ற போதே அவர் பகடையா தானே பயன்படுத்த முற்பட்டாங்க. அது வெளிப்படையா தெரியுதா இல்லையா? அதுக்கு திரும்ப ஒத்துக்கல, அவ்வளவுதான். திரும்ப ஒத்துக்கல அப்படின்றது இல்ல, அது அவ்வளவுதான். அவர் அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை திட்டவட்டமா வந்து நடத்தவே இல்லையே. அதனாலதானே அவர் சொல்றாரு இது வந்துட்டு ஒரு காசிப் மாதிரி தான் வந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்றாரு இல்லையா? ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில கான்கிரீட்டா பேசுறாரு. மறுநாள் செய்தியாளர் சந்திப்புல இந்த காசிப் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. முயற்சி பண்ண போது என்ன கேட்டுக்கிட்டு முயற்சி பண்ணாங்கன்னு ஏதாவது சொல்றாரு அவரு இல்ல. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திருமாவளவன் எது பேசுறாலும் திருமாவளவன் எது செஞ்சாலும் ஒரே முட்டா வந்துட்டு பொழக்கிறோம், பொழந்து பாக்குறோம். அது தேவையில்லைன்ற நான். அப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எல்லாமே இப்போ இதையே நான் காசிப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. எடப்பாடி முதல்வர் ஆகிறக்கூடிய விஷயத்த வந்துட்டு காசிப்புன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம்ல, நான் கூட சொல்லிட்டு போயிடலாம்ல.
நான் ஏன் சொல்லலை? எதையும் திமுக இன்வால்மெண்ட்டை நான் ஏன் வெளிப்படுத்துறேன்? ஏன்னா தப்பு. ஓகே, திமுகவும் இந்த இன்வால்மெண்ட்ல ஈடுபட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. தப்பு யாரா இருந்தாலும் சரி. அது என்ன அப்படின்னம்னா அது ஒரு ஜனநாயக முறைடா. அது பண்ணீங்க டெமோக்ரஸி அப்படின்னம்னாலே திமுக அணிதான். அவங்க பாட்டுக்கு நின்னாங்க, எல்லாம் பண்ணாங்க, பரப்புரை பண்ணாங்க, சாதனையை முன் வச்சாங்க, விமர்சனத்துக்கு பதில் சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரைட்டு. எதிர்கட்சியா இருக்க தயாராயிட்டாங்க, ரைட்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் நிலையை மாத்திக்கிறது ஓகே, தப்பு இல்லை அது. அப்ப மக்கள்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும்ல, அது தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரா முடிஞ்சிடும். ஓகே. ஸோ ஒரு கொடப்படியை நீங்க பண்ணிட்டீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க ஈஸி இல்லை. அதான் நான் சொல்ல. மீன் பிடிக்கிறவங்க பாஜகவையா? இல்ல, பாஜகவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா என்ன பாஜகன்னு இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. பாஜக தான் நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க, நீங்க எதுக்கு பாஜக பூச்சாண்டியை காட்டுறீங்கன்னு மக்களும் கேக்குறாங்க இல்லையா? பாஜக பூச்சாண்டி இல்லைங்க அது. இப்ப இங்க ஒரு ஆட்சி அமைது அப்படின்னம்னா அந்த ஆட்சியில வந்துட்டு என்னென்னலாம் அவங்கள வச்சுக்கிட்டு கையில போட்டுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்கு பாஜகவுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் வளங்கள் இருக்குது. இதையெல்லாம் அவங்க வந்துட்டு எடுக்கலாம். அவங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி இருக்கணும், அவ்வளவுதான். அது திமுக தான் செய்ய முடியாது. ஸோ ஒழிக்கிறாங்க. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும், திமுக தான் எதிர்ப்பாங்க. ஸோ திமுக ஒழிக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மும்மொழியை திணிக்கணும், அது திமுக தான் நடக்காது, எதிர்ப்பாங்க. தமிழ்நாட்டில் திமுக வலிமையா இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது அப்படின்றது ஒரு பொட்டன்ஷியல் நேஷனல் லெவல் ஆல்டர்னேட்டிவா உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்துகிட்டே இருக்கும். ஓகே, திமுக பவர்ல இருந்து ஸ்டாலின் பவர்ஃபுல்லா இருந்தார் அப்படின்னா இந்திய அளவில் தங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் அணியை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி மையமா அது இருக்கும். இப்ப அடிச்சிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்கல்ல. ராகுல் காந்தி ஒன்று பல்ட்டி அடிச்சிட்டாருல்ல, அது புத்தி. எந்த புத்தி போனாலும் அந்த புத்தி போகாதுன்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க ஆட்சிக்கு, அவ்வளவுதான். as simple as that. ஓகே. அப்ப இப்ப வந்துட்டு ஓரம் கட்டிட்டாங்க. இப்ப பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ யாருக்கு ஸ்டேக் நிறைய? பாஜக தான். இப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப யார் இருக்கிறது? விஜய். விஜய்க்கு என்ன தெரியும்? அரசியல் பொண்ணு தெரியாது. கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எதுவும் தெரியாது. யாரு? செங்கோட்டையன், அவங்க ஆளு, ரைட்டா? யார் நிதியமைச்சர்? செங்கோட்டையன். அவர் தான் பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாருங்கய்யா. பாஜக எதிர்ப்பு விஜய் பேசலாம், அதுக்குள்ள போகல. தமிழ்நாட்டுல வந்து விஜய் காங்கிரஸ் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே போல வந்து கேரளால காங்கிரஸ் வந்தாச்சு, கர்நாடகால காங்கிரஸ்க்கு ஏற்கனவே பிரசன்ஸ் இருக்கு, முதல்வராகவும் இருக்காங்க, தெலுங்கானால காங்கிரஸ் இருக்காங்க, ஆந்திரால இல்லைனாலும் ஒரு கட்டமைப்புலாம் அவங்களுக்கு இருக்கு. ஒரு தென்னிந்திய அளவுல வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு இல்லைங்கய்யா. அங்க பாஜகவால என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, தென்னிந்தியா வட இந்தியா எல்லாம் கிடையாதுங்க, இது ஒரு தமிழ்நாடுங்க. இல்ல, நான் ஆல் இந்தியா ஆஸ்பிரேஷன்ல கேக்குறேன். ஆல் இந்தியா ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் கூட திமுகன்ற ஒரு பலம் வாய்ந்த சக்தியை விட்டுட்டு ஓட வேண்டாமே இந்த ராகுல் காந்தி. ஏன் விட்டுட்டு ஓடினாரு? அதை விட இவங்க பவர்ஃபுல்லானவங்க, தெரியாதவங்க? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. சரிதானா? அந்த கூட்டணியும் உருவாகி இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு நின்னதுக்கு காரணம் திமுக தான். விடுதலை சிறுத்தைகளும் மம்தா பானர்ஜி தான், அவங்கள தான். அதுதான் அந்த அணிதான். ஆனா அதை விட்டுட்டு நீ ஓடிட்டு போது இந்த ஆல் இண்டியா அலையன்ஸ் அப்படின்றத வந்துட்டு நான் உதாசீனப்படுத்துறேன்றதான பொருள். குறிப்பா வந்து அகிலேஷ் யாதவ் ஒரு போட்டோ மூலமா போட்டு சொன்னாரு. ஆமா, ரொம்ப நெருக்கடியான நேரத்துல நாங்க நண்பர்களை வந்துட்டு விட்டு போக மாட்டோங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆனா இதுல வந்துட்டு பாஜகவுக்கு தான் தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப ஆபத்தை எதிர்நோக்கி இருக்குது. கேரளால கிடையாது, கர்நாடகால கிடையாது, தமிழ்நாட்டில தான் இருக்கு. தமிழ்நாட்டை உடைச்சிட்டோம் அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா தங்களுக்கு எதிரான கொள்கை ரீதியான எதிர்ப்பு மையம் அழிஞ்சிருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டை உடைக்கிறதுலாம் என்ன பிளான்ல இருக்கு? அதுல ஒரு 3ஆவது தமிழ்நாட்டை பிரிக்கிறதா இருக்கலாம். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்ல, இப்போ ஒரு எதிர்ப்பு இருக்கு. ஆமா, எதிர்ப்பு இருக்குல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் அழிஞ்சிரும். திமுக இல்லைன்னா அது அழிஞ்சிரும். அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதான் நம்ம கவனிக்கணும். ஸோ பாஜக தானே அதுல வந்துட்டு ரொம்ப அதிகமான ஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமான பலன் இங்க தான் அவனுக்கு இருக்குது. சோ திமுகவை ஆட்சி கட்டில விட்டு இறக்கியதுனால பாஜக இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க நாம எடுத்துக்கலாம். ஆமா, பாஜக வந்துட்டு முழுமையான சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப போறாரு, இந்த மாசம் எண்டில் வந்துட்டு விஜய் போறாரு, டெல்லி போயிட்டு வந்துட்ட உடனே அவருடைய நடத்தை, அவருடைய செயல்பாடு, எப்படி அவர் ஒன்றிய அரசோட பழகுறாரு, எப்படி பண்றாரு அப்படின்றத பொறுத்து எல்லாமே படிக்கணும். ஐயா, திமுகவுக்கு ஒன்றும் எதிர்கட்சி அரசியல் புதுசு கிடையாதுங்க. எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆல் இண்டியா ஆஸ்பிரேஷன் எப்படி போக வாய்ப்பு இருக்கு? மோடியே சொல்லியிருக்காரு, பெங்களூர்ல வந்து திமுக சுமந்தது, திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து தூக்கி சுமந்தது, பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில வந்து திமுக காங்கிரஸ்க்கு ஆக்சிஜன் கொடுத்தது,
அவங்க முதுகுலயே வந்து குத்திடுச்சுன்னு மோடியே வந்து திமுகவுக்கு வந்து கிரெடிட் கொடுத்திருக்காரு. அந்த வருத்தம் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு. இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசும்போதும் அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க. இது அகில இந்திய அளவுல ஒரு மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இருக்காயா? ஒரு காங்கிரஸ் இல்லாத ஒரு மூன்றாவது அணிக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு ஏன் வந்துட்டு காங்கிரஸ் இல்லாத பாஜக இல்லாத அப்படின்னு சொல்றோம் அப்படின்னம்னா, ஆரம்பத்துல இந்த விபி சிங் காலத்துல முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா அதை ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னம்னா, காங்கிரஸும் பாஜகவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பேரண்டா தான் ஒரு வேறுபட்ட கட்சியா இருப்பாங்க. ஆமா, சிந்தனையெல்லாம் ஒரே மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. இப்போ பாஜக வந்துட்டு எப்படி இந்தியாவுடைய கூட்டாட்சி எதிர்ப்பதோ காங்கிரஸ் அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க, கடந்த காலங்களில் பண்ணிருக்காங்க. சோ எதனால வந்துட்டு இந்திய திணிப்பு அப்படின்றது காங்கிரஸ் பண்ணாத பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் காலத்துல தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ எல்லாமே காங்கிரஸும் பிஜேபியும் ஒண்ணுதான். அவன் கொஞ்சம் மதவாதம் அந்த டிஞ்சு ரொம்ப தூக்கலா இருக்கும். அவன் மசாலா கொஞ்சம் அதிகமா போடுவான், இவன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ நமக்கு தேவை என்னன்னா, மூன்றாவது அணின்றது என்ன அப்படின்னா, மாநிலங்களை கொண்ட ஒரு அணி. அது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் பண்ணலாம். இப்போ காங்கிரஸ் தூக்கிட்டீங்க, பாஜக தூக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு லைனுக்கு வந்துருவாங்க. ஆமா, மாநில கட்சிகள் எல்லாருமே ஒரு லைனுக்கு வந்துருவாங்க. காங்கிரஸ் வந்துரும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துரும், தேஜஸ்வி வந்துருவாரு, அகிலேஷ் யாதவ் வந்துருவாங்க. அப்போ அதுதான் பலமான அணியா. ஆம் ஆத்மி வந்துரும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியான இருக்கும். சோ அதனால வந்துட்டு பெஸ்ட் என்ன அப்படின்னா, காங்கிரஸையும் பாஜகவையும் ஒதுக்கி வைக்கிறது தான். அதற்கான சூழல் இப்போ வந்துருக்கு. ஓகே, அதை வந்து யார் லீட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா ஸ்டாலின் லீட் பண்ணுவார். ஸ்டாலின், அகிலேஷ், மம்தா அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. 3 பேரும் கை கோர்க்க போது உறுதி, காங்கிரஸ்க்கு எதிராக உறுதி. அது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, அநேகமா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டுக்கு எதிராக அந்த பாயிண்ட் இருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, பாஜக திமுகவுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக நீங்க காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க, காங்கிரஸ் கழட்டிட்டா உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்க மாட்டோங்கிற இதெல்லாம் நடந்திருக்கு. தயவு செஞ்சு காங்கிரஸ் உங்க கூட வச்சுக்காதீங்க. அந்த எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் திமுக வந்து காங்கிரஸ் வந்து தூக்கி சுமங்குது. இப்போ இப்படி ஒரு நன்றி கூட சொல்லாம வந்து போயிட்டாங்களே, இது காங்கிரஸோட நாம எப்படி அவங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி, ஒரு நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டிங்கிறது கேள்விக்குறியாகுது. ஒருபோதும் அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ் காங்கிரஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம். ஈழத்துல நம்ம என்ன பண்ணோம் காங்கிரஸுக்கு எதிராக? 1.25 லட்சம் பேர் கொண்டு போறதுக்கு துணை போனானு சிங்கள அரசுக்கு. இதே காங்கிரஸ் ஆட்சியும் இதே மாசம் நேற்று தான் சோனியா காந்தி, இதே மன்மோகன் சிங், இதே காங்கிரஸ் அரசு தான் அவனுக்கு முட்டு கொடுத்து அதை அடிக்க சொல்லிச்சு. ஸோ ஒரு தமிழனா நீங்க ஒருபோதும் வந்துட்டு ஒரு சொரணை உள்ள தமிழனா நீங்க வந்துட்டு கை சின்னத்துக்கு ஓட்டே போடக்கூடாது. ஒரு மானமுள்ள தமிழெல்லாம் சொல்றாங்களே சீமான் உள்ளிட்டவங்கலாம், அப்படியா இருந்ததுன்னா காங்கிரஸை பத்தி பேசக்கூடாது. அண்ணாவை மாதிரி காங்கிரஸ் எதிர்ப்புல ரொம்ப பலமா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ காங்கிரஸ் ஒரு நன்றியோட இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து 10 சீட்டு வாங்கின காங்கிரஸ் அதையே விட்டுட்டு அவன் வந்துட்டு பல்ட்டி அடிக்கிறான் மறுநாள் அப்படின்னு. எதுக்கு பல்ட்டி அடிச்சான்? ஆட்சிக்கு ஒரு வந்துட்டாங்கன்றது இல்லை, நம்ம சவாரி பண்றதுக்கு இன்னொரு புது கிடைச்சிருச்சு, அதை எப்பயோ போட்டு துண்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க துண்டை, அவ்வளவுதான். இப்ப அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ண போறாங்க? 25 சீட்டு கேட்க போறாங்க. எம்பி சீட்டு 15 சீட்டு ஒண்ணு கிடைச்சா போறோம் அப்படின்ட்டு. விஜய் என்ன பண்ணுவாரு? நம்ம கிட்ட நிக்கிறதுக்கு ஆள் இருக்கான் அப்படின்ட்டு இன்னொரு 5 மற்ற கட்சிகள்லாம் விட்டு கொடுத்து இவர் 10 இடத்துல நிற்பாரு. இப்படியெல்லாம் நடந்திருக்குது, பண்ணியிருக்காங்க. ஆமா, அதனால சொல்ல வரேன், இதெல்லாம் வந்துட்டு ஆபத்தான ஒரு நிலையில இருக்கிறது வந்துட்டு விஜய் வந்துட்டு இப்படி இருந்துட்டு தமிழ்நாட்டையும் காட்டி கொடுத்துருவாருன்னா காங்கிரஸ் இடம் கொடுத்துருவாரு நிறைய. பட் ஜனங்க ஓட்டு போடுறதுல அதுல வந்துட்டு நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இவரும் 2029 வரைக்கும் இவர் பேசணும்ல, செய்யணும்ல, அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல மக்கள். அதனால அதெல்லாம் மாறும். இருந்தாலும் சொல்ல வரேன், எதுக்கு அவர் தாவறான் அப்படின்றதுன்னா, உடனே புதுசா ஒரு முதுகு கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். வேதாளம் மாதிரிதான் அம்புலி மாமாரெட்டி படிச்சிருக்கல அந்த வேதாளம், அந்த வேதாளம் மாதிரிதான் டக்குன்னு வந்துட்டு யாருடைய முதுகு கிடைச்சதுன்னா போச்சு. அதுதான் காங்கிரஸ், வேதாளம். அதை வந்துட்டு சொல்லியே இருக்காரு விபி சிங், இது ஒரு வேதாளம் அப்படின்றதெல்லாம் சொல்லியே இருக்காரு. ஸோ காங்கிரஸ்ல இருந்து வர்றவனும் வேதாளம் மாதிரிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஐயா, இந்த காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு மூன்றாவது அணி எப்போ, குறிப்பாக நீங்களே சொல்லியிருக்கீங்க தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உருவாகும்னு, அதுக்கான காலம் கனிந்து விட்டதை நீங்க பாக்குறீங்களா? ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாநிலத்திலும் இவங்க SIR அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மேற்கொள்றாங்களே, ஓகே, அதுல இவங்க எடுத்த வாக்காளர்கள்ட்ட வந்துட்டு நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பாதி பேரை தான் சேர்க்க முடிஞ்சிச்சு, பாதி பேரை சேர்க்கவே முடியல. அப்படி சேர்த்திருந்தா இன்னைக்கு வந்துட்டு முடிவுகள்லாம் பரவலா மாறி இருக்கும். அது எதுவும் தெரியல, திமுக ரொம்ப உணரல, நம்மளாம் ரொம்ப அதுக்கு பிரயாசப்பட்டோம். ஆனா திமுக நிறைய செயல்பட்டாங்க, கிரவுண்ட்ல செயல்பட்டாங்க. ஆனா போராது. ஏன்னா இது வந்துட்டு அவங்க வந்துட்டு
ரொம்ப சீக்ரெட்டிவா அவனுடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சால் ஒழிய நீங்க அவனை கவுண்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் வந்து சீக்ரெட்டா ஒன்று ப்ளே பண்றான், அது இவிஎம். ஓப்பனா ஒன்று ப்ளே பண்றான், அது எஸ்ஐஆர். SIR. இதுக்கு நடுவில் அவனுடைய திருட்டுத்தனமா ஒன்று பண்ணுவான், அதான் 5 to 6. அது தமிழ்நாட்டில் பண்ண முடியாது, ஓட்டு போடுறது. அதுக்கப்புறம் இவிஎம்ஐ குட்டி போடும், ஓட்டு குட்டி போடும். அது ஆந்திராவில் பண்ணியிருக்கான், ஒரிசாவில் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? அது குட்டி போடும். குட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஓட்டை குட்டி போட்டு வைக்கும். அது இவ்வளோ வேலை இருக்குது அதுக்கிட்ட. ஸோ அந்த இவிஎம்ஐ ஒழிக்காம பிஜேபியை ஒழிக்க முடியாது. பிஜேபி ஒழிக்காம ஜனநாயகத்தை காக்க முடியாது. ஜனநாயகத்தை காப்பாற்றாம இந்தியாவை தேத்த முடியாது. இவ்வளோதான் விஷயம். ரொம்ப நன்றிங்கய்யா. தமிழ்நாடு அரசியல் ஆரம்பிச்சு இந்திய அரசியல் வரைக்கும் பேசியிருக்கீங்க. குறிப்பா அதை செயின் லிங்க் மாதிரியே பேசுறீங்க. எப்படி வந்து தமிழ்நாடு அரசியல் இந்திய அளவில் எதிரொலிக்குங்கிறத பற்றி உங்க அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றிங்க.